ஓம் நமோ வெங்கடேஷாய. ஓம் ஸ்ரீ பத்மாவதி தேவியே நமக. திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் பொது தரிசனத்தோடு சேர்த்து நிறைய ஸ்பெஷல் சேவாஸ் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். 7 நாட்களில் நடக்கக்கூடிய ஸ்பெஷல் சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாக ஷேர் பண்ணுறேன். எந்த டேயில் நீங்கள் போகிறீங்களோ அன்றைக்கி அந்த ஸ்பெஷல் சேவா இருந்தால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். தினமுமே காலையில் 4:30 மணி போல் சுப்பிரபாதம் சேவை செய்வாங்க. டிக்கெட் நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், கவுண்டர்லேயும் எடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் 4 மணிக்கே இருக்கும் சுப்பிரபாதம் சேவா. அதற்கடுத்து சகஸ்ரநாமர்ச்சன சேவா டிக்கெட், ஒரு டிக்கெட் 100 ரூபா. ஆஃப்லைனில் மட்டும்தான், கவுண்டரில் இன்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு தாயாரை சேவிக்கலாம். இந்த சுப்பிரபாதம் சேவாலையும் சகஸ்ரநாமர்ச்சன சேவாலையும் தாயாரை அர்த்த மண்டபத்துலேருந்து சேவிக்கலாம். அதாவது ஃப்ரீ தரிசனம், 50 ரூபா தரிசனம், 200 ரூபா தரிசனமெல்லாம் போய் நம்ம சேவிக்கிற அந்த மண்டபத்துக்கு பேர் கண்டமணி மண்டபம். அதை தாண்டி உள்ள அர்த்த மண்டபத்தில் லெஃப்ட் சைடில் விஸ்வக்சேனர் இருப்பார், ரைட் சைடில் ஸ்ரீ ராமானுஜர் இருப்பார். அங்கேருந்து கொஞ்சம் கிட்டக்க சேவிக்கலாம். சகஸ்ரநாமர்ச்சன சேவா டிக்கெட்லேயும் சுப்பிரபாதம் சேவா டிக்கெட்லேயும். அடுத்து டெய்லி நடக்கக்கூடிய சேவானா காலையில் 10 மணி போல் கல்யாணோத்சவம் டிக்கெட். இந்த டிக்கெட் கூட நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். கோயில் உள்ள நுழைஞ்சோன்னா எதிர்த்தாப்பில் முக்க மண்டபத்தில் திருக்கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் சுபதமென்ட்ரி வழியாக உள்ளே போய் தாயாரை கண்டமணி மண்டபம் 50 ரூபா தரிசனம், ஃப்ரீ தரிசனம்லாம் போனால் எந்த இடத்துலேருந்து சேவிப்போமோ அங்கேருந்து நம்ம சேவிச்சோர்லாம். அடுத்து தினமும் 3 to 4 குங்குமார்ச்சன சேவா நடக்கும். ஆஃப்லைனில் மட்டும்தான் அந்த டிக்கெட் நம்ம வாங்கிக்க முடியும். 250 ரூபா ஒரு டிக்கெட். தாயாரை அர்த்த மண்டபத்தில் ஒரு 5 minutes போல் உக்காந்து குங்குமார்ச்சன சேவா அட்டன் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் வேத ஆச்சீர்வனம் சொல்லிட்டு ஒரு டிக்கெட் இருக்கும். அதில் வேத ஆச்சீர்வனம் செய்வாங்க தான் கொடிமரத்துக்கிட்ட இருக்கிற மண்டபத்தில். பட் தாயார் தரிசனம் கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீ தரிசனத்தில் போய்க்கணும், இல்லைனா டிக்கெட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டு போகணும். அகெயின் பொது தரிசனம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தினமும் ஏகாந்தம் சேவா செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஏகாந்தம் சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் டெய்லி நடக்கக்கூடிய சேவாஸ். திங்கக்கிழமை காலையில் 7 மணி போல் அஷ்டதலபாத பத்மாராதன சேவா இருக்கும். 300 ரூபா ஒரு டிக்கெட். ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் ஆர்ஜித சேவா எதுவும் கிடையாது. மாதத்தில் வரும் முதல் புதன்கிழமை சதகலசாபிஷேகம் இருக்கும். 1000 ரூபா ஒரு டிக்கெட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து வியாழக்கிழமைகளில் திருப்பாவட சேவா இருக்கும். அதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். அடுத்து வெள்ளிக்கிழமை தான் நிறைய ஸ்பெஷல் சேவாஸ் இருக்குது. நீங்கள் போகிற டைமுக்கு தகுந்த மாதிரி சேவா டிசைட் பண்ணிக்கலாம். காலையில் சுப்பிரபாதம் சேவா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே. அதோடையே அங்க பிரதட்சிணம் செய்யலாம் வெள்ளிக்கிழமை. அதற்கடுத்து சகஸ்ரநாமார்ச்சன சேவா இருக்கும். அதற்கடுத்து அபிஷேகம் செய்வாங்க. அபிஷேகத்தோட வஸ்திரலங்கார சேவாவும் இருக்கும். அபிஷேகம் டிக்கெட்டும் வஸ்திரலங்கார சேவா டிக்கெட்டும் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் 250 ரூபீஸுக்கு அபிஷேக அலங்கார தர்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. தாயாரை நிஜரூப தரிசனத்தில் சேவிக்கணும் அப்படின்னா அபிஷேகம் முடிஞ்ச ஒரு 7 மணிக்கு அனுமதிப்பாங்க. பட் அதுக்கு 5:30 மணிலேருந்து நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 250 ரூபீஸ் ஒரு டிக்கெட். ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க அபிஷேக அலங்கார தர்ஷன். அதற்கடுத்து 9 மணி போல் லக்ஷ்மி பூஜை வெள்ளிக்கிழமை. ரொம்ப நல்லாயிருக்கும். 100 ரூபீஸ் தான் டிக்கெட். ப்ளவுஸ் பீட், சங்கல்பம், சுபதமென்ட்ரி தர்ஷன் சொல்லிட்டு நல்லாயிருக்கும். அந்த லக்ஷ்மி பூஜா டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் டிக்கெட் கவுண்டரில் எடுத்துக்கலாம். ஒரு 8 மணிக்கெல்லாம் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆஃப்லைன்லாம். அடுத்து வெள்ளிக்கிழமை ஃபெஸ்டிவல் டேஸ் இல்லை, ரெகுலர் ஃப்ரைடேஸ் அப்படின்னா 3 மணி போல் லட்டு கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் நந்தவனம் இருக்கும். அங்கே உற்சவ தாயாருக்கு அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கு டிக்கெட்டே கிடையாது. நம்ம போய் அங்கே உட்காந்து அபிஷேகம் திருமஞ்சனம் சேவிக்கலாம். அடுத்து அங்கே பிரசாதமும் கொடுப்பாங்க. நந்தவனத்தில் ஒரு 2:30 மணி போல் இருந்தோம் அப்படின்னா 3 மணி போல் திருமஞ்சனம் செய்வாங்க. பால்லாம் வாங்கி கொடுத்தா வாங்கிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். திருமஞ்சனம் ஃப்ரீ தான் ஆக்சுவலாக. ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் இருக்குது, இல்லை மழை வருது அப்படின்னா அங்கே திருமஞ்சனம் நடக்காமல் கோயில் உள்ளே செய்துடுவாங்க. அடுத்து சாட்டர்டே காலையில் புஷ்பாஞ்சலி சேவா. ஆன்லைன்லேயும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சண்டே ஸ்பெஷல் ஆர்ஜித சேவா எதுவும் கிடையாது. இதெல்லாம் ஸ்பெஷல் சேவாஸ். பொது தரிசனம் காலையில் நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவா முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் ஒரு 7:30 போல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமைனா 8:30 to 9 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபுல் டே கோயில் உண்டு.
நைட்டு 9 மணி போல் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஃப்ரைடே 9:30, சில டைம் க்ரௌட் இருந்தால் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. பொது தரிசனம் ஸ்டாப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சர்வதர்ஷனம் முடிஞ்சிருச்சு, அதற்கடுத்து ஏகாந்த சேவா ஸ்டார்ட் ஆகும், டிக்கெட் போய் கவுண்டரில் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஏகாந்த சேவா மட்டும் கிடையாது, காலையில் சுப்பிரபாதம் சேவாலேருந்தே ஒரு சேவா முடிஞ்சால் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த சேவா முடிஞ்சிருச்சு, அடுத்து இந்த சேவா டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் அன்றைய பொது தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 8:40 போல் நம்ம அப்போது ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிட்டோம்னா கூட போதும். 8:45 போல் தான் டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கே டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா கேட் நம்பர் 3ல், அதாவது நம்ம டிடிடியோட ஃப்ரீ லக்கேஜ் மொபைல்லாம் டெபாசிட் பண்ணுவோம். ரைட் சைடில் 50 ரூபா கவுண்டர் இருக்கும், 200 ரூபாய் டிக்கெட்லாம் வாங்குகிற கவுண்டர் இருக்கும். அந்த இடத்துல தான் ஏகாந்தம் சேவா டிக்கெட் கொடுக்குறாங்க. 8:45 கொடுக்குறாங்கன்னா 8:30 மணிலேருந்தே அங்கே ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் நிற்பாங்க. வாங்கிட்டு கொஞ்சம் முன்னாடியாக நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு கேலரி ரொம்ப வரைக்கும் ஃபுல்லாக வர வரைக்கும் அலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் கேலரியில் அலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி கேலரியாக உட்கார வைப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த கேலரியே முன்னாடியாக உட்காந்துக்கோங்க. அந்த கேலரியே இன்னொரு லூப் ஹோல் மாதிரி ஒரு இடம் வச்சுக்கிட்டு விஷயம் தெரிஞ்சவங்க இன்னொரு கேட்டை திறந்துட்டு ஓடிடுறாங்க. பட் ஜென்ரலாக விஜிலன்ஸ் இருப்பாங்க அங்கே. அவங்க இருக்கிற இடத்துக்கிட்டே நம்ம உட்காந்துக்கிட்டா கூட போதும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 8:50க்கு அந்த கேலரி ஓப்பன் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். போகும்போது பேகெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க, ஏன்னா செக்கிங்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் போகும். உள்ளே நுழைஞ்சோன்னே 50 ரூபாய் க்யூ வழியாக தான் அனுமதிப்பாங்க. ஏன்னா ஒரு டிக்கெட் 50 ரூபா தான். உள்ளே நுழையிறப்போ கூட பிரகாரம் சுற்றி 50 ரூபாய் க்யூ வழியாக தான் நம்ம வெயிட் பண்ணணும். எங்கே அப்படின்னா உண்டியல் இருக்கும்ல, கண்டமணி மண்டபம்னு சொல்லுவோமே, 50 ரூபா ஃப்ரீ தரிசனம்லாம் சேவிப்போல், அந்த இடத்துக்கு முன்னாடி டோர் லாக் பண்ணியிருப்பாங்க. சுந்தரராஜ பெருமாள் சன்னதி, பலராமகிருஷ்ண சன்னதி எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும். மற்ற பக்தர்களும் இருக்க மாட்டாங்க. ஏகாந்தம் சேவா டிக்கெட் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் க்யூவில் இருப்பாங்க. கண்டமணி மண்டபம்னு சொல்லக்கூடிய அந்த 50 ரூபா தரிசனம், ஃப்ரீ தரிசனம்லாம் பார்ப்போம்ல, அந்த மண்டபத்துக்குள்ளே என்டர் ஆகிறப்போ டோர் க்ளோஸ்டாக இருக்கும். தாயார் சன்னதிக்கும் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. அந்த அமைதியாக இருக்கிற டைமில் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்கல்ல தாயார் சன்னதிக்கு முன்னாடி, அங்கே ஒருத்தர் நாதஸ்வரத்தில் அன்னமாச்சாரியாரோட லாலி பாடல் நாதஸ்வரத்தில் வாசிப்பார். அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த இடத்துல இருந்து கேட்குறதுக்கு. ஸ்டாஃப் யாராச்சும் விஐபிஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பேர் போல் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளை அனுமதிப்பாங்க. அனுமதிக்கிறப்ப கூட கொஞ்சம் சென்டராக போய் நின்றுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு எதிர்த்தாப்பில் பார்க்குறதுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம போய் வெயிட் பண்ண போகிறப்போ டோர் க்ளோஸ்டாக தான் இருக்கும். அவர் நாதஸ்வரம் வாசிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த இடத்துல இருந்து அடுத்த செகண்டு கதவை திறந்தோன்னே தாயாரை சேவிப்போங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அங்கே நம்ம நின்றுட்டுருப்போம். ஒரு 5 மினிட்ஸ் போல் அவர் வாசித்து முடித்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் விளக்குவாங்க. உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க, அர்த்த மண்டபத்தில் அனுமதிக்க மாட்டாங்க. இருட்டாக இருக்கும் ஆக்சுவலாக அர்த்த மண்டபம். ஒரு 2-3 ஸ்டாஃப் போகிறாங்க, அர்ச்சகர் இருப்பார். அப்படி ஸ்க்ரீன் விளக்குனோன்னே லைட்டெல்லாம் எதுவும் இருக்காது. தீப ஒளியில் மூலஸ்தானத்தில் அமர்ந்த குளத்தில் தாயார் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சின்ன மண்டபத்தில் ஆதிசேஷ ஊஞ்சல் மேலே சயன குளத்தில் பெருமாள் இருப்பார். அவர் திருப்பாதத்துக்கிட்ட உற்சவ தாயார் இருப்பாங்க. தீப ஆரத்தி காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதற்கடுத்து மூலவர் தாயாருக்கு தீப ஆரத்தி காமிக்கிறப்போ அதிக மலர் அலங்காரம்லாம் இருக்காது, சிம்பிளாக தாயார் இருப்பாங்க. அந்த தீப ஒளியில் அந்த இருட்டில் தாயாரை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதாவது லைட்டெல்லாம் இல்லாமல் தீப ஒளியில் மட்டும் தாயார் திருமுகத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மூலவர் தாயாருக்கு பொறுமையாக தீபாரத்தி காமிப்பார் அர்ச்சகர். ஒரு 10 மெம்பர்ஸ்குள்ளார நம்ம போயிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு வெளியில் நமக்கு இப்படி தரிசனம் செய்துட்டு போக சொல்லுவாங்க. போகிறப்போ பஞ்சாமிர்தம் பிரசாதமாக கொடுப்பாங்க, பால் பிரசாதமாக கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடணும். உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க நம்மளை. எப்பொழுதும் போவோம், மூலவர் தாயாரை சேவிப்போம், வந்துடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஊஞ்சல் சேவாவில் பெருமாள் சயனக்கோலத்தில் இருப்பார். திருப்பாதத்துக்கிட்ட உற்சவ தாயார் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஏகாந்தம் சேவாவில் உற்சவ தாயார், சயன பெருமாள் உள்ள மூலஸ்தானத்தில் அமர்ந்த கோலத்தில் தாயாரை சேவிக்கிறதுக்கு நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இல்லைனாலும் ட்ரை பண்ணுங்கள். டெய்லியுமே டிக்கெட் கொடுப்பாங்க. 50 ரூபா ஒரு டிக்கெட். ஒரு 8:30 to 8:45 போல் இருந்தோம் அப்படின்னா டிக்கெட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கவுண்டெல்லாம் கிடையாது. ஒரு 9 மணி வரைக்கும் டிக்கெட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே நம்ம அந்த கொடிமரத்தை ஒட்டியே நம்ம வெளியில் வந்துடலாம்.
ஸோ கொடிமரத்தில் இருக்கக்கூடிய தாயாரையும் நம்ம சேவிக்கலாம். அடுத்து நம்மெல்லாம் வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு சுற்றி போடுறாங்க. சுந்தரராஜ பெருமாள் சன்னதி, பலராமர் கிருஷ்ண சன்னதிலாம் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இதான் ஏகாந்தம் சேவா. டெய்லியும் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. பொது தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பீக்கரில் சொல்லுவாங்க, பொது தரிசனம் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஏகாந்தம் சேவா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு நம்ம 8 to 8:45 இருந்தோம்னா முன்னாடி இருந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணோம்னா இந்த சேவா பார்க்கலாம். இல்லைன்னா கூட சேவா முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே அப்படியே போய் அந்த ஊஞ்சல் சேவா, அந்த சயன குளத்தில் இருக்கிற பெருமாளை சேவிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பின்னாடியாக இருந்து போகிறீங்க அப்படின்னா. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏகாந்தம் சேவா. ஸோ நம்ம போகிற டைமில் கோயில் நட சாத்தியிருக்கோம் அப்படின்னு நினைக்காம இந்த டிக்கெட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் தரிசனம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஏகாந்தம் சேவா அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். தாயார் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த சன்னதி தெருலையே நல்ல ரெசிடென்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு நம்பர் வேணும்னாலும் மெயில் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். நான் ஸ்டே பண்ணி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் நடக்கிற ஏகாந்தம் சேவா அண்ட் ஆர்ஜித சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.